இல்லை, அதாவது இங்கே பாஜக நண்பர் வந்து ரெண்டு வகையாக பார்க்கணும். அரசியல் ரீதியான எதிர்ப்பு, அறியாமை ரீதியான எதிர்ப்புன்னாரு. பாயிண்ட்டு அரசியல் ரீதியான எதிர்ப்பு என்று இன்றைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளை பற்றி சொல்லுகிறாரு. நான் சொல்லுவேன், அரசியல் ரீதியாக ஆதாயம் அடையத்தான் பாஜக இந்த வேலையை செய்யுது. அவங்க ஏற்கனவே தொடர்ந்து பாபர் மசூதி இடிப்புலேருந்து 1990 நீங்கள் பார்க்கலாம். இந்துக்களில் வந்து உங்களுக்கு எதிரி யாருன்னா இந்த நாட்டுடைய ஏகபோக முதலாளிகள் அல்ல, பெரும் பண்ணையார்கள் அல்ல, கள்ளக்கடத்தல் பேர்வழிகள் அல்ல, மாறாக முஸ்லீம்கள் தான் என்று சொல்லி சொல்லி வந்து அந்த உருவாக்கி அதன் மூலமாக சோகால்டு இந்து வாக்கு வங்கி என்பதை உருவாக்கி அரசியலில் அவங்க வந்து நிலைநாட்டி கொண்டே வந்தாங்க தங்களை. அதுக்கு தொடருது அதில் ஒரு முயற்சி. இப்போ பாருங்கள், முஸ்லீம்கள் பூரா எதுக்குறாங்க இந்த சட்டத்தை. அப்போ பாருங்கள், அப்போ நம்முடைய எதிரிகளை நாங்கள் ஒடுக்குவதற்கு சட்டத்தை கொண்டாடிட்டோம். பேச்சில் வந்து சொல்லலாம் அது முஸ்லீம்களுக்கு ஆதரவானதுன்னு, ஆனால் முஸ்லீம் மக்கள் எல்லாம் எதுக்குறாங்க. அப்படி என்றால் பார்த்துக்கங்க என்று மறைமுகமாக சொல்லி இந்துக்களை கிளப்பிவிட்டு இந்துக்கள் மத்தியில் அரசியல் ஆதாயம் தேடுகிறது. இந்துக்கள் மத்தியில் ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குற அரசியலை செய்வது பாஜக, மோடி அரசு, அவர்களுடைய முன்பலமாக பின்பலமாக இருக்கக்கூடிய RSS. இல்லாட்டி எதுக்கு இந்த சட்டம்? ஒன்று சொல்கிறேன். இங்கே அப்துல் சமது கூட அதை குறிப்பிட்டார். ஏங்க, வக்ஃபு வாரியம் என்பது முஸ்லீம் மக்கள் தங்களுடைய சொத்துக்களை இந்த மாதிரியான கருணை அடிப்படையில் நல்ல காரியங்களுக்காக உருவாக்கி இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து தானம் தந்திருக்கிறது. முஸ்லீம்களுடைய சொத்து, அதை நிர்வகிப்பதற்கான, பாதுகாப்பதற்கான, பராமரிப்பதற்கான ஒரு வாரியம், அதுதான் வக்ஃபு வாரியம். இந்தியா முழுக்க இருக்குது. மாநில வாரிய வக்ஃபு வாரியங்கள் இருக்குது, மத்திய வக்ஃபு வாரியம் இருக்குது. முஸ்லீம்கள் கொடுத்த சொத்தை யாருங்க பராமரிக்கணும்? முஸ்லீம்கள் தானே பராமரிக்கணும். ஆனால் இந்த சட்டம் என்ன சொல்லுது? மாநில வக்ஃபு வாரியத்தில் 2 பேர், மத்திய வக்ஃபு வாரியத்தில் 2 பேரை கண்டிப்பாக அந்த வாரியத்தில் சேர்க்கணும். அவங்க யாராக இருக்கணும்? முஸ்லீம் அல்லாதவராக இருக்கணும். அதாவது RSS காரங்களை போட போகிறாங்க, அதுதானே அர்த்தம். அப்போ முஸ்லீம் சொத்துக்களை பராமரிக்க முஸ்லீம் அல்லாதவரை போடுவது என்பது எவ்வளோ பெரிய கொடுமை, கொடூரம், வஞ்சனை, வஞ்சகம். ஒன்றும் இல்லைங்க. இங்கே வந்து பெருமாள் கோயிலில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரியிருந்தாலும் இந்த நேயர்களுக்கு நினைவுபடுத்தணும். ஒரு பெருமாள் கோயிலில் அறங்காவலராக நர்கீஸ் கான் என்பவரை நியமித்தது மாநில அரசு. உடனே பாஜக தலைவர் H. ராஜா அவர்கள் எக்ஸ் தளத்தில் பயங்கரமாக கிளப்பி விட்டார். இந்து கோயிலுக்கு அறங்காவலராக ஒரு முஸ்லீமா, ஆக இந்து மத விவகாரத்துக்குள்ளே கை வைத்து விட்டது ஸ்டாலின் அரசுன்னு பொங்குனார். கடைசியில் பார்த்தா அவர் ஒரு இந்து, பேர் தான் நர்கீஸ் கான். அதுலேயே அருமையான விஷயம் என்னன்னா, அங்கே அப்பா அம்மா இவருக்கே நர்கீஸ் கான்னு பேர் வச்சாங்கன்னா, அவர் பிரசவத்தின் போது படாத பாடுபட்டிருக்காங்க. அவருடைய அம்மா நல்ல முறையில் வைத்தியம் பார்த்து கொடுத்த அந்த டாக்டர் ஒரு முஸ்லீம், அவர் பேர் நர்கீஸ் கான். அந்த டாக்டர் பேரை தான் பிள்ளைக்கு வச்சிருக்காரு இந்து அப்பா. இதுதாயா தமிழ்நாட்டுடைய மத நல்லிணக்கம். மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது ஒரு இந்து, அவருடைய பெயர் நர்கீஸ் கான். ஆனால் பேரை மட்டும் பார்த்துக்கிட்டு பெரிய கலாட்டா. அப்போ நான் கேட்குறேன், ஒரு இந்து கோயிலுக்கு அறங்காவலராக முஸ்லீமை போடக்கூடாது என்று பேசுகிற நீங்கள், முஸ்லீம் சொத்துக்களை பராமரிக்கிற வக்ஃபு வாரியத்தில் இந்தியா முழுக்க முஸ்லீம் அல்லாதவரை போடணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரீங்களையா? இது என்ன நியாயம், என்ன நேர்மை, என்ன நீதி? உங்களை நெஞ்சிலே ஈரமே இல்லையா? இது எவ்வளவு பெரிய கொடுமை. இதுல இன்னொரு மிகப்பெரிய அதாவது HRNC சொத்துக்கள் மேனேஜ்மெண்ட் இருக்கு சார். வக்ஃப் போர்டு அரசாங்கத்துடைய மேனேஜ்மெண்ட் இருக்கா? வக்ஃப் போர்டு அரசாங்கத்துடைய மேனேஜ்மெண்ட் இருக்கா? சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. நீங்க மெத்த படிச்சவங்க தான், சொல்லுங்க. அரசாங்கத்தின் கீழ் தான் இருக்குது. அவர் அறியாமையில பேசிட்டு இருக்காங்க. இது வந்து இந்துக்களை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டி விடுறதாக தொடர்ந்து RSS பிஜேபியும் சொல்லக்கூடிய ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. இன்றைக்கு வக்ஃப் போர்டினுடைய அதாவது CEO-வாக இன்றைக்கு இருப்பது அரசாங்கத்தினுடைய IAS அதிகாரிகள் தான். 1923 தெரியாம ஏதோ அரசாங்கத்துக்கு இல்லாம தனியா ஏதோ இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கத்தினுடைய ஆதரவு இல்லாமல் இங்க யாரும் நியமிக்கப்படுவது கிடையாது, யாரும் அங்க நிர்வாகம் பண்றது கிடையாது.
பிளவுபடுத்துவதற்காக பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக ஆங்கிலேயர் கொண்டு வந்ததுங்க. ஓகே ஓகே இஸ்லாமியர்களை பிரிப்பதற்காக கொண்டு வந்தது. ஓகே இல்ல உங்க தலைவர் எச் ராஜா என்ன சொன்னாரு? இந்து கோயிலுக்கு முஸ்லீம் எப்படி அரங்காவலரா போறதுன்னு கேட்டாரா இல்லையா? அப்ப நாம கேட்போம்ல, முஸ்லீம் சொத்துக்களை பராமரிப்பதற்கு ஏயா முஸ்லீம் அல்லாத 2 பேரை போடணும்னு கட்டாயப்படுத்துறீங்க? என்ன கொடுமை இது, என்ன அக்கிரமம் இது? இதை கேட்டா வந்து ஏன் கொந்தளிக்கிறீங்க? அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது மிக மிக முக்கியம், இந்த வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் கைப்பற்றுவதற்கு இந்த மசோதாவில் இந்த திருத்த மசோதாவில் 2 சரத்துக்கள் இருக்கு. ஒன்று, ஒரு குறிப்பிட்ட சொத்து வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானதா அல்லது அரசுக்கு சொந்தமானதா என்று ஒரு டிஸ்பியூட், ஒரு சிக்கல் வந்தால், ஒரு தகராறு வந்தால் அதை எப்படி தீர்க்கணும்? ஒன்று நீதிமன்றத்தின் மூலமாக தீர்க்கணும். ஆனால் இந்த சட்டம் என்ன சொல்லுங்க, அவர் கலெக்டர்கிட்ட கொடுத்துருவாங்களாம். அவர் சொல்கிறதான் கலெக்டர். நான் போயிட்டு அவர் வந்து அங்கே பாஜக அரசு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு மாநிலத்தில், அவங்க நியமிக்கிற கலெக்டர் என்ன சொல்லுவார்? வக்ஃபு சொத்து பூரா அரசு சொத்துன்னு ஒரே வாக்கியத்தில் சொல்லி கதையை முடிச்சிருவார். இதானங்க கொடுமை. இது எப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றாங்கங்க, தெளிவாக அதில் இருக்குங்க. இன்னொரு திருத்தம், சொத்துக்களை கைப்பற்றுறதுன்னு ஏன் நம்ம சொல்கிறோம்? ஒன்றும் இவர் சொல்கிறாரு அறியாமையில் பேசலை அல்லது அரசியல் ரீதியாக பேசலை, உண்மையை பேசுகிறோம், யதார்த்தத்தை பேசுகிறோம், சத்தியத்தை பேசுகிறோம். இன்னொன்று அவங்க பிரமாதமாக பேசியிருக்காரு அமைச்சர். 40வது பிரிவு வக்ஃபு அந்த திருத்த சட்டம் என்ன செய்து, 40வது பிரிவு ஒரிஜினல் சட்டத்திலிருந்து 40வது பிரிவை காலி பண்ணுறோம். என்னடா அது 40வது பிரிவுன்னா, அதாவது ஏற்கனவே முஸ்லீமுடைய அவங்களுடைய நல்வாழ்வுக்காக அவங்களுக்கான ஒரு கொடையாக, கருணை கொடையாக ஒரு சொத்து செயல்பட்டு கொண்டிருக்குமேயானால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அதை வக்ஃபு சொத்து என சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் உருவாக்கும் போது உரிய ஆவணங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆகவே ஆவணம் தான் வேணும்னா, மாறாக எதை பார்க்கணும்? ப்ராக்டிஸை பாரு, நடப்பை பாரு, நடைமுறையை பாரு. அந்த சொத்து உண்மையிலேயே முஸ்லீம்களுக்கு நன்மை செய்தா, அவங்களுடைய கல்வி போன்ற இதர விஷயங்களுக்கு, வறுமை ஒழிப்பு போன்றவர்கள் அப்படி செய்தால் வக்ஃபு வாரியம் அது வக்ஃபு சொத்து என அறிவிக்கலாம்னு ஒன்று இருக்குது. அதை காலி பண்ணுறாங்க. அப்போ என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்கள் உரிய ஆவணங்கிற முறையில் இவங்களை திருப்திப்படுத்துகிற ஆவணத்தை கொடுக்கவில்லை என்றால் வக்ஃபு சொத்து என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை பூரா பறிச்சிருவாங்க. இந்த 2 மிக மோசமான பிரிவுகள் இருக்கு. இந்த பிரிவுகள் பற்றி தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கடுமையான கருத்துக்களை, நியாயமான கருத்துக்களை எதிர்க்கட்சிகள் முன்மொழிகிறாங்க. அப்துல் சமது சொன்னார், கேரளா இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்க ஆராசா பேச்சை கேட்டேன், அருமையான பேச்சு. ஐயா, நாடே ஆதரிக்கிறீங்களே ஐயா, தமிழ்நாடு அங்கே இதை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கியாங்கிற. நான் சொல்கிறேன், கேரளா அரசு நிலைப்பாடு அதுதான். இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய மாநாடு மதுரையில் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அந்த மாநாட்டில் கூட பங்கு கொள்ளாமல் எங்களுடைய எம்பிக்கள் இன்றைக்கு டெல்லி சென்றிருக்கிறாங்க இந்த திருத்த மசோதாவை எதிர்த்து முறியடிப்பதற்காக. ஆக கேரளா அரசும் இதை எதிர்க்கிறது. அதே போல காங்கிரஸ் அரசுகள் இந்தியா கூட்டணி முழுக்க எதிர்த்திருக்கிறது. இது எப்படிங்க ஒட்டுமொத்த நாடே எதிர்க்கிறதா சொல்றீங்க? அடுத்து பார்த்தா அவர் பேசுறாரு, அமைச்சர் இவரும் சொல்றாரு வந்து இதெல்லாம் நன்மை செய்யக்கூடும், முஸ்லிம்களுக்கு நன்மை செய்யக்கூடியது. அடேங்கப்பா, ஆடு நனைதேன்னு ஓனாய் கண்ணீர் விட்ட கதை தாய்யா. பாபர் மசூதி இடிப்பிலிருந்து இன்றைக்கு தொழுகை, ரம்ஜான் தொழுகைக்கு தடை போட்டது வரை முஸ்லிம்களுக்கு எதிரானது பாஜக ஆட்சி, RSS பரிவாரம் என்று நித்தம் நீங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த நேரடியான ஒரு ஆதாரத்தை தர்றேன். இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றைக்கு 8 ஆண்டு கால ஆட்சியை முடித்திருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சருடைய பேட்டி. அந்த பேட்டியில் அவர் சொல்றாரு, இந்த சட்டத்தை அவசியமா நிறைவேற்றணும். ஏன்னா அவர் சொல்றாரு, உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 64 மசூதிகளை அடையாளம் கண்டிருக்கோம். அதில் 50க்கு மேற்பட்ட மசூதிகள் ஏற்கனவே கோவில்களாக இருந்தவை என்று நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆகவே அவற்றையெல்லாம் கைப்பற்றி கோவில்களாக ஆக்கணும். அதற்கு இந்த வக்ஃபு திருத்த மசோதா உதவும்னு சொல்லியிருக்காரு. தெரியுமா? பேட்டி இருக்குது, நான் கேட்டுட்டு தான் வர்றேன். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த கலெக்டர் என்ன செய்வார்னா, மசூதி இருக்கிற இடம் பூராமே அரசு சொத்துன்னு அறிவிச்சிருவார். அதில் இந்த 2 பேர் முஸ்லீம் அல்லாதவங்களை போடுறாங்கல்ல, உத்தரப்பிரதேச மாநில வக்ஃபு வாரியத்தில் RSS காரங்க 2 பேரை போடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, வக்ஃபு வாரிய உறுப்பினர்களே சொல்லுவாங்க, இது வக்ஃபு வாரிய சொத்து இல்லையா. கதை முடிஞ்சு போச்சுல. அப்போ இந்த மசூதிகள் இருக்கிற இடங்களை பூரா கைப்பற்றி
அவற்றை தகர்க்கிற வேலையை செய்வதற்கான ஏற்பாடு இது. இவர்கள் பாபர் மசூதியை அட்டூழியமாக இடித்தவர்கள். அவங்ககிட்ட தான் அந்த இடத்த கொடுத்த அதே உச்சநீதிமன்ற தீர்ப்பு இடித்தது கிரிமினல் குற்றம் என சொன்னது என்பதை மறந்துவிடக்கூடாது. அத்தகைய கிரிமினல் வேலையை செய்தவர்கள் இவர்கள். இவங்க தான் முஸ்லிம்களுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா? இந்த கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? இவ்வளவு எம்பிக்களை வச்சிருக்க ஒரு முஸ்லீம் எம்பி இல்லையேன்னு கேட்டா அதெல்லாம் எதிர்காலத்தில் வரும். ஐயா, எதிர்காலத்தில் எப்படி வரும்? வேலை வாய்ப்புலையும் கல்வியிலையும் முஸ்லீம், அதுவும் ஓபிசிக்குள்ளதான் முஸ்லீமுக்கு தர்றாங்க, தனியாக கூட கிடையாது. ஆனால் அமித்ஷா என்ன பேசினாரு? முஸ்லிம்களுக்கு என்ற இடஒதுக்கீட்டை நான் அனுமதிக்கவே மாட்டேன் என்று கொக்கரித்தார். தேர்தல் பிரச்சாரத்தில் பூரா கொக்கரித்தார். இவங்க தான் இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, எதிர்காலத்தில் பாஜக எம்பி சீட்லேயே முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வருமா? அடேங்க அப்பா, கவிதாசனுடைய ஆசையா இருக்கலாம். அதே விசித்திரமான வாதம். அடுத்த 2 விருதுகளுடைய ஏமாற்று வித்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.